உள்துறை மந்திரி நாட்டை அடக்கி அமித்ஷா மைண்ட் யுவர் டங், நாக்கு அடக்கி. இந்துத்துவ சக்திகள் உள்ளே நுழைய பணிந்து சமஸ்கிருதத்தை பின்னணியாக கொண்டு அவர்கள் இங்கே RSS கூட்டம் எப்படியாவது மீனாட்சி அம்மன் கோயில் பிரசித்தி பெற்று விளங்குகின்ற மதுரை மாநகரிலே நுழைந்து விடலாம் என்று கருதுகிறார்கள். அது ஒரு காலம் நடக்காது, அவர்கள் எண்ணம் பலிக்காது. திமுக கழகத்தை நாங்கள் இப்படி வீழ்த்துவோம் அப்படி வீழ்த்துவோம் என்று பத்திரிகைகளிலே ஒவ்வொரு கட்சியும் ஒரு அறிக்கை விடுகிறது. புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கிற கலைவுலகத்திலிருந்து வந்தவரும் சொல்லுகிறார், அவர் தமிழகத்தினுடைய பொது பிரச்சனைகள் எத்தனை பிரச்சனைகளிலே அவர் தலையிட்டார். தமிழகத்தினுடைய உயிரான பிரச்சனைகளில் எதையாவது எடுத்து அதற்காக முழுமையாக போராடி அதற்காக போராட்டங்களை நடத்தி நாள்க வராமல் குரல் கொடுத்து அப்படி ஏதாவது சேவை செய்திருக்கிறாரா? கிடையாது. வெள்ளித்திரையிலே ஜொலித்திருக்கிறார், கலைத்துறையிலே விழுகிறார். நான் தனிப்பட்ட முறையில் அவரை நான் மதிக்கிறேன். அவர் ஒரு 15-18 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரை விமான நிலையத்திலே நான் புறப்படுவதற்காக காத்திருப்போர் வரிசையிலே நாற்காலியிலே உட்கார்ந்திருந்த போது அப்பொழுதுதான் உள்ளே நுழைந்த அந்த கலைத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சி ஆரம்பித்த அந்த சகோதரர் என்னை பார்த்த மாத்திரத்தில் இடத்திலே மரியாதை செய்து வழங்கும் அந்த பண்பாடு எல்லாம் நான் நேரடியாக அறிந்திருக்கிறேன். ஆனால் அரசியலில் ஒவ்வொருவரும் சொல்லுகிற கருத்து திமுக கழகத்தை அணியை எப்படி வீழ்த்த வேண்டும், அது நடக்காது, பலிக்காது. அவர்கள் யார் யாரோடு கூட்டி சேர்ந்தார்கள், யார் யாரையோ துணைக்கு அழைத்து வந்தார்கள், ஒரு காது நடக்காது. உள்துறை மந்திரி அமித்ஷா என்ற மனிதர் மிகுந்த கர்வத்தோடும் அகந்தையோடும் திமுக கழகத்தை துடைத்து எறிவோம் என்று சொல்லுகிறார். பெரியவரை இவரை விட 100 மடங்கு 1000 மடங்கு பலம் கொண்டவர்கள் என்று கருதியவர்களாலேயே திமுக கழகத்தை அசைக்க முடியவில்லை. அது ரத்த தியாகத்திலே வளர்க்கப்பட்ட எங்கும் கோட்டை. அதை உள்துறை மந்திரி நாட்டை அடக்கி பேசுகிறார். அமித்ஷா மைண்ட் யுவர் டங், நாக்கு அடக்கி உடைத்தெறிவோம் சொல்வதற்கு எத்தனை ஆண்டு 75 ஆண்டுகள் கடந்து விட்டது. திராவிட இயக்கத்திற்கு ரத்தமும் கண்ணீரும் வியர்வையும் சிந்தி பாதுகாக்கப்பட்ட இந்த இயக்கத்தை உடைத்தெறிவோம் என்று சொல்வதற்கு உள்துறை அமைச்சருக்கு அவ்வளவு ஆணவமா? ஒரு காலம் நடக்காது. நாங்கள் பேசுறோமா? உடைத்தெறிவோம், உடைத்தெறிவோம், அடியோடு அகற்றுவோம் என்று சொல்றோமா? கிடையாது. அப்படி சொல்ல மாட்டாங்க. ஒரு கட்சியை மதித்து பேச வேண்டும். ஒரு ஆளுகிற கட்சி 75 ஆண்டு கால திராவிட இயக்கம் பின்புலம் கொண்ட கட்சியை துடைத்தெறிவோம் என்று பேசுகிற அளவுக்கு வன்மம் இருக்கிறது, வெறுப்பு இருக்கிறது, RSS என்கிற கர்வம் இருக்கிறது. ஒரு காலம் இது இந்திய எதிர்த்து வீதியிலே மாணவர்களின் ரத்தம் கொட்டப்பட்ட பூமி இந்த மதுரை. டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.